ஹalleluya praise the Lord தேவஜனமே இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அப்பாவை எல்லாரும் முழு இருதயத்தோடு கூட ஆராதிப்போமா. அந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், அப்பாவின் சமூகம் வந்திருக்கிறோம். முழு இருதயத்தோடு கூட அவருக்கு நன்றி செலுத்தி அவர் ஆராதிங்க. விடுதலை உண்டாகும், வாழ்வு உண்டாகும். ஹalleluya சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஆமென். இருக்கிற எல்லாரும் இருக்கிற இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற எல்லா உள்ளங்களும் கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிசயங்களை காணப்படுவார். ஒருவேளை நீ நெருக்கடியில் இருக்கலாம், ஒடுக்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கடி வேளையில உனக்கு கர்த்தர் புகலிடமாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த நெருக்கடியை மாற்றுகிறார், அந்த ஒடுங்கி போன சூழ்நிலையை மாற்றுகிறார். ஓ நன்றி. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி சூத்திரம். கர்த்தர் உன்னுடைய வாழ்வை அதிசயமாய் மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஒடுங்கி போய் உட்காந்துருக்கிறீங்களா? நெருக்கடியில் உட்காந்துருக்கிறீங்களா? எல்லாரும் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. பல இடங்களிலிருந்து அம்புகள் உங்கள் மேல் தைத்ததை போல இருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அறிந்த கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுகிறார். முழு இருதயத்தோடு கூட துதிங்க. ஏன் தெரியுமா துதிக்க சொல்கிறேன்? உன் நெருக்கடியிலிருந்து கர்த்தர் உனக்கு விசாலமான இடத்துல கொண்டு வருகிறார். நீ ஒடுங்கி போயிருக்கிற இடத்துல இருந்து உன்னை கர்த்தர் உயரத்தில் வைக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பிள்ளைகள் மேலே பழிக்கட்டும். இன்னைக்கு அவங்க கண்ணீர் சிந்தனதில் கண்ணீரை துடைத்து கர்த்தர் ஆனந்த கண்ணீரை வர செய்ய போகிறார். ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம். இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கர்த்தர் செய்து கொடுக்கிறார். பயப்படாதீங்க, முன்னேறி செல்லுங்க. கர்த்தருடைய சமூகம் உங்கள் முன்பதாக வழி நடத்தும். ஆமென். ஹalleluya. சோத்திரம். தேவ மக்களே, உபாகமும் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக வருகிறது. உன் கூடையும் மாவு பசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு அநேக நெருக்கடியில் ஒடுங்கி போயிருக்கிறீங்க.
உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் கூடையும் மாவு பசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். கூடைனா என்ன? அதை பார்க்கணும். Blessed shall be thy basket and thy store. கூடைனா என்னன்னா, அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா, அல்லது ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அல்லது இந்த காலத்தில் விளங்குற பிரகாரம் சொல்லணும்னா, உங்களுடைய பேங்க்கு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? கர்த்தர் பாருங்க, நம்முடைய பேங்க்கில் நம்முடைய அக்கௌண்ட் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென். உன் கூடை அப்படின்னு சொன்னால் என்னது? ஸ்டோர் ஹவுஸு. ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது. கவனிங்க இல்லையா, சேர்த்து வைப்பதுலேயும் கர்த்தருடைய கிருபை அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் என் ஞானத்தில் மிச்சம் பண்ணி வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வைக்கிறேன்றாங்க. நல்லா கவனிங்க, அவருடைய கிருபை இருந்தால் தான் அதுலேயும் அவர் கிருபை இருக்குது இல்லையா. கர்த்தர் பாருங்க, விரும்புகிற காரியம் சேர்த்து வைக்க சொல்கிறார் இல்லையா. அதுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தராரு, அதற்கு கிருபை தராரு, அதற்கு சூழ்நிலை தருகிறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம், பிரதர் என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை, ஏன்னா என்னுடைய நிலைமை தெரியும், நான் எப்படி சம்பாதிக்கிறேன், எப்படி நிலமையில் இருக்கிறேன் இல்லையா. ஆனால் நல்லா கவனிங்க, உங்கள் நிலைமை எப்படி இருந்துட்டு போகுது, ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய சேமிப்பின் திட்டத்தை ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய கரம் இருக்குது. நல்ல சேர்த்து வைப்பதற்கு வேண்டிய காரியங்களை, சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்குறார். எத்தனை பேருக்கு சொல்கிறது வழங்குது? ஆமென். ரெண்டாவது பாருங்கள், மாவு பசைகிற தொட்டி அப்படின்னா என்ன? சாப்பாடை குறிக்குது. நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வேலைக்கு போகிறோம், அந்த வேலையிலேருந்து வர்ற வருமானத்தில் தான் சர்வே பண்ணுறோம், அதில் தான் சாப்பிட முடியுதுன்னு. நல்லா கவனிங்க, அது கிடையாது. கடவுள் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு வேண்டிய சூழ்நிலையை கொடுக்குறாரு. அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நமக்கு வேலை கிடைக்கிது. அந்த வேலையில் போய் நம்ம சரியாக செய்கிறோம், அந்த வேலையிலேருந்து வர்ற ஆசீர்வாதம் கரெக்டாக வருது. நம்ம கொஞ்சம் சில விஷயத்தை உல்ட்டாவாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதோ எனக்கு வேலை கிடச்சிருச்சு பிரதர், அது கிடையாது பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறதுனால தான் நீங்கள் நல்ல வேலையில் இருக்கிறீங்க, இன்னும் வேலையில் உயர்வு கிடைக்கும். அப்போ கவனிங்க, சாப்பாடை கொடுக்குறவர் கர்த்தர். நம்ம நினச்சிட்டோம் வேலை கிடச்சா போதும் பிரதர், வேலை கிடச்சா போதும்னு நினைக்காதீங்க. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்கணும்னு நம்புங்க, விசுவாசிங்க. அதுதான் கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுது, அதுதான் உங்களுக்கு வேலையை உண்டு பண்ணுது, அந்த வேலையில் போய் சர்வே பண்ண வைக்குது, அந்த வேலையில் உங்களை கலக்க வைக்குது, எலும்பி பிரகாசிக்க பண்ணுது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி. இங்கே நிறைய பேர், பிரதர் என்ன செய்யணும்னு தெரில, சேமிப்பா அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நெருக்கடி, ஒடுங்கி போயிருக்கிறோம். இந்த லோனை எப்போ கட்டுவேன், அதை எப்படி கட்டி முடிப்பேன்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வேலையில் உங்களுக்கு உயர்வை கொடுக்குறார், உன் பிஸ்னஸில் கர்த்தர் உன்னை நன்மையாக உனக்கு முடி சுட்டுகிறார், நீ சேமிப்ப. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார், நல்லா சாப்பிடுவ. இந்த ஆசீர்வாதம் உன் மேலேயும் உன் சந்ததி மேலேயும் கர்த்தர் வைக்கிறார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் மேலே பழிக்கட்டும், எலும்பி பிரகாசிக்கட்டும், இயேசுவே நாமத்தினாலே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.